ஹாய் ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு மாதவன் இருக்காருல்ல, அவர் நடிச்சிருந்த GDN ஓகேவா. ஸோ அந்த படத்தை பத்தி ரிவ்யூ பண்ண போறோம். இது வந்து கோயம்புத்தூர்ல வாழ்ந்த ஒருத்தருடைய ஒரு கதை ஓகேவா, பயோகிராஃபியான ஒரு மூவிங்க. ஸோ அந்த படம் எப்படி இருக்குது ஏது இருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ வாங்க நாம வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த படத்தை பத்தி கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இவரோட வாழ்க்கை வரலாறு தான். GDN இருக்காருல்ல, ஸோ அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் வந்துட்டு காமிச்சிருக்காங்க. GDNனா என்னன்னு சொல்லுப்பா அப்படின்னா வந்துட்டு GD நாயுடு அப்படிங்கிறது தான் அவருடைய பேரு. ஸோ GD நாயுடு வந்துட்டு என்னெல்லாம் பண்ணாரு, அவர் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, அவருடைய அப் அண்ட் டவுன்ஸோட விஷயங்கள் எல்லாம் என்ன, அவரு என்ன அப்படிங்கறதெல்லாம் காமிப்பாங்க. எங்க வந்து யாருக்கிட்ட பேசுவீங்கன்னு தெரியுதா? எந்த நாட்டில் இருந்துகிட்டு நீங்க யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் புரியுங்க. ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு ஓவரால் ஓகேவா. ஸோ உள்ள காமிச்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு ஒரு ஒரு கிராமத்துல 1940 சம்திங் அந்த டைம் பீரியட்ல வந்துட்டு ஒரு கிராமத்துல அவருடைய மனைவி கூட வந்துட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஆனா அவருக்கு வந்துட்டு ஒரு பைக் வந்து எப்படி இவ்வளோ இதா போகுது. இப்ப மாட்டு வண்டினா அது முன்னோடி நகருது, அது பாட்டுக்கு போகுது. இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயத்த வச்சு எப்படி பைக் இவ்வளவு ஸ்பீடா போகுது, பைக் வந்துட்டு இவ்வளவு இதா இருக்குது அப்படிங்கறத வந்துட்டு அலசணும், ஆராயணும், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈடுபாடு அந்த மெக்கானிக்ஸ்ல வந்துட்டு ரொம்ப ஈடுபாடு அவருக்கு. ஸோ அந்த ஆர்வம், இத்தனைக்கும் அவர் படிக்கவே இல்லை. ஸோ ஒரு 3ஆம் கிளாஸோ 4ஆம் கிளாஸோ படிச்சிருக்காருன்னு சொல்லியிருந்தாங்க அந்த இதுல. எனக்கு வந்து அவரை பத்தி பெருசா தெரியாது. ஸோ இந்த படத்துல காமிச்சது 3ஆம் கிளாஸ் நல்லா படிச்சிருக்காரு, பட் அவரை பத்தி வேற எதுவும் தெரியாது. ஆனா அந்த ஈடுபாடு இருக்குல்ல, அந்த ஈடுபாடு தான் வந்துட்டு இங்க காமிச்சிருந்தாங்க. இந்த கான்செப்ட்ல வந்துட்டு இவர் இப்படி இருக்கிறாரு அப்படிங்கறது மாதிரி இருக்கும். ஒரு வெள்ளைக்காரங்க வந்துட்டு ஒரு பைக் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த வெள்ளைக்காரங்க வச்சிருக்கிற பைக்கை வந்து இவர் பார்த்து அது எப்பெல்லாம் வருதோ, அது எப்பெல்லாம் போகுதோ அப்பெல்லாம் ஓடி வந்து உட்காந்து அந்த பைக்கை வந்து பார்த்துட்டு இருப்பாரு. பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த பைக் வந்துட்டு ஸ்டக் ஆகி நிக்குது. நிக்கும்போது வந்துட்டு இந்த அவரு ஹெல்ப் பண்ண போறாரு. ஹெல்ப் பண்ண போகும்போது மண்ணெண்ணெய் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஒரு ஒரு இது மாதிரி இருக்கும். ஸோ அது இங்க போடுறேன். ஸோ அது வந்து கிளீன் பண்ணிட்டு போட்டா சரியாயிரும், பைக் ஓடும். சின்ன சின்ன ஒரு ஸ்டார்டிங் ப்ராப்ளம் தான். ஸோ அப்ப அதை வந்துட்டு பார்த்துட்டு யூ ஃபாலோ மீ அப்படி மாதிரி இருந்த அந்த வெள்ளக்காரன் கேட்பாப்புல, நோ 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 அப்படின்னு சொல்லுவாப்புல. ஸோ இருந்தாலும் வந்துட்டு அந்த கான்செப்ட் புரிஞ்சு போகும். ஸோ வந்து இந்த பைக் எனக்கு வேணும், எனக்கு தருவீங்களான்னு கேட்கிறாரு. $250 இருந்தா கொடுப்பா, நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு வெள்ளைக்காரன். இவர் அந்த $250 வந்துட்டு கஷ்டப்பட்டு உழைச்சு 3 வருஷம் 4 வருஷம் செத்து சுண்ணாம்பாகி அந்த காசை வந்துட்டு எடுத்துட்டு போய் அந்த பைக்கை வாங்குவாரு. வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பைக்கை வச்சு ஓட்டுவாரு, என்ஜாய் பண்ணுவாருன்னு பார்த்தா அந்த பைக்கை அக்கா பிரிச்சு போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு. எப்படி இந்த பைக் ஓடுது, எப்படி இந்த பைக் வந்துட்டு இந்த ஒரு சின்ன மோட்டரை வச்சு போகுது, எப்படி எப்படி அப்படிமா வந்துட்டு நிறைய விஷயம் போயிட்டு இருக்கும். தந்தை ஸ்ரீ GD நாயுடு அவர்கள் தான் கண்டுபிடித்த அனைத்து சாதனங்களையும் முடித்து நொறுக்க போகிறார். ஒரு டவுன்ல போயிடுறாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிசினஸ், அந்த ஒரு பருத்தி மூட்டை ஒரு பிசினஸ் இருக்கும். ஸோ பருத்தி, அதை கொட்டை பருத்தி எல்லாம் தனியா எடுக்கிறது, அந்த பஞ்செல்லாம் தனியா எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு திடீர்னு ஒரு இடத்துல போயிட்டு நான் ஓனா பண்ணணும் அப்படின்னு ஓன் கம்பெனி ஆரம்பிச்சு பயங்கரமா போயிட்டு இருப்பாரு. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய லெவல்ல இருக்கிற ஒருத்தங்களுக்கு பிடிக்காம என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் வந்துட்டு கீழே தள்ளி விட்டுருவாங்க. கீழே தள்ளி விட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு கீழே இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிமா இருந்துட்டு ஒரு டைம்ல முயற்சி பண்ணுவாரு. நான் வந்து சின்ன சின்ன வேலைக்கு போறேன். ஏன்னா பெரிய பெரிய பணக்காரங்க கூட உட்கார்ந்து சரிதமா சாப்பிட்ட ஒருத்தர் அவங்களுக்கு கீழே வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இவரு போனாரு. ஆனா அங்க போகும்போது வந்துட்டு மை ஃப்ரெண்ட் இட்ஸ் நாட் பெட்டர், யூ கம், இட்ஸ் ஃபுல்லி ஆக்வர்ட் பிரதர் அப்படி மாதிரி இருந்துட்டு வேற எதுவும் பேசுவாங்க. நீ இப்ப என்ன சொன்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் இதை சொல்லுவாங்க. எஸ்பெஷலி ஏன் அப்படின்னா, இப்படி நீ வர்றது ஆக்வர்டா இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா, நீ என்னோட ஃப்ரெண்டு, என்னோட சுயலாபத்துக்காக வந்து நான் உன்னை வந்துட்டு இப்படி வேலை வாங்க முடியாது, அதனால வந்து உனக்கு ஒரு பஸ் தரேன், அந்த பஸ்ஸை வச்சு நீ சம்பாதிச்சுக்க, அந்த பஸ்ஸை சம்பாதிச்சுட்டு உனக்கு எப்ப லாபம் வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு காசு தர முடியுமா அப்ப காசு தான் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அந்த பஸ்ஸை ஓட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு அந்த ஒரு பஸ் 2ஆவும் 3 4ஆவும் 5 6ஆவும் 8 10ஆவும் 10 20ஆவும் 30ஆவும் 40ஆவும் போயிட்டே இருக்கும்.
கணக்கே இல்லாம வந்துட்டு மறுபடியும் அவர் வந்துட்டு லீடு பொசிஷனுக்கு வராரு. இட்ஸ் லைக் ஜிடி நாயுடு பேக். ஜிடி நாயுடு அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இவரோட வண்டி எல்லா இடத்துலயுமே ஓடுது. அதுக்கு சார்ந்து இருக்கிற வண்டிங்க வந்துட்டு எதுவுமே ஓடல. காரணமே நீங்க தான் அப்படி மாதிரி இருந்துட்டு சத்யராஜ் வந்து பிரச்சனை பண்றாரு. அப்ப அந்த பிரச்சனையை பண்ணும்போது கடைசியில ஒரு 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 இது ஆரம்பிக்கலாம், ஒரு கம்பெனி மாதிரி ஒன்று ஆரம்பிக்கலாம்ப்பா, அப்படி மாதிரி ஒரு இயக்கம் மாதிரியோ கம்பெனி மாதிரியோ தெரியல, ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இதை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சு அதுல இருந்து எல்லாரும் சேர்ந்து கூட்டா சேர்ந்து வெள்ளைக்காரங்களை ரோடு போட வைக்கிறாங்க, அதுல வண்டி ஓட்டுறாங்க. ஸோ நிறைய விஷயம் பண்றாங்க. இப்ப வந்துட்டு ரோடு போடாத இடத்துக்கு நான் வண்டி ஓட்டி உனக்கு வரி தரணுமா அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து பண்ணுவாங்க. ஸோ சேர்ந்து இவங்க வந்து ஒன்னா உழைச்சு ஜிடி என் இருக்காருல்ல, ஜிடி நாயுடு வந்துட்டு வேற லெவல்ல வருவாரு, மக்களுக்கு நிறைய நல்லதும் பண்ணுவாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் நிறைய கம்பெனில வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாரு. இட்ஸ் லைக் உருவாக்க ஆரம்பிப்பாரு. நீ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து வாங்கிட்டு வந்து ஒரு இடத்துல இன்னொருத்தர் இருந்து வேலை செஞ்சு அவங்ககிட்ட இருந்து பொருள் வாங்கி செய்யறதை விட நம்மளே ஓன் மேனுஃபேக்சர் பண்ணி நம்மளே புதுசா விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். இந்த சேவிங் செட்டு, ரேடியோ செட்டு, என்னெல்லாம் மெக்கானிக்கல் ஐட்டம்ஸ் இருக்குதோ அது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இவரே கிரியேட் பண்றாரு. அண்ட் மின்னணுல இயங்குற அந்த மோட்டார், ஸோ இது காரு, இதெல்லாம் வந்து அந்த மெக்கானிசத்துல வந்துட்டு ரொம்ப அவருக்கு ஈடுபாடு அதிகம்னு சொல்லலாம். அது ரொம்ப அவர் வந்துட்டு உள்ளேயே இருக்கும் இல்லைங்க. சில பேருக்கு வந்து ரன்னிங் வந்துட்டு உள்ளேயே இருக்கும், ஓடுற அந்த இது. சிலருக்கு பாட்டு வந்து தானாவே இருக்கும், சில பேருக்கு பேச்சு அதிகமா இருக்கும், சில பேருக்கு வந்துட்டு சில விஷயத்துல ஈடுபாடு அதிகமா இருக்கும். அதே மாதிரிதான் ஜிடிஎன் வந்துட்டு சில விஷயத்துல ஈடுபாடு இருப்பாரு. அந்த ஈடுபாடோட நிறைய கம்பெனி உருவாக்குவாரு, நிறைய வேலை செய்வாரு, நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அக்ரிகல்ச்சர்ல கூட கால் தடம் பதிக்கணும்னு அக்ரிகல்ச்சர்லயும் கிரியேட் பண்ணுவாரு, சாதனை படைப்பாரு. அதுக்கப்புறம் நம்முடைய ஹிட்லர் இருக்காருல்ல, ஹிட்லர் கூட போய் நின்று போட்டோ எடுத்துக்கிட்ட ஒரே இந்தியன் அவர் தான், ஹிட்லர் கூட. அண்ட் அதுக்கப்புறம் அந்த வேர்ல்டு வார் சந்திச்ச நிகழ்வுகள், அண்ட் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்துட்டு ஹிட்லர் ஏன் இப்படி மாறினாரு அது. ஸோ இந்த ஒரு அரக்கத்தனமா இருந்தது. அதுக்கப்புறம் இவர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் இவரோட மேல இருக்கிற அந்த தொழிலதிபர் வந்துட்டு இவர் மேல பொறாமப்படுறது, அந்த பொறாமைக்கு வந்துட்டு என்ன காரணம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்கம் டேக்ஸ், அந்த டேக்ஸ் வந்துட்டு வரி பணம் கட்டாதது. ஸோ இவர் கட்டலையான்னு கேட்டா கட்டினாரு, அதுக்கான இதுக்கு என்ன டேக்ஸோ அதை கட்டினாரு. அதை தாண்டி இவர் மேல வீணா வந்துட்டு போடுற அந்த ஓவர் டேக்ஸுக்கு வந்து இவர் கட்டல. ஸோ அதுக்கெல்லாம் என்ன, அண்ட் வந்து கிளைமேக்ஸ்ல என்ன, ஸோ கடைசியா வந்து என்ன நடந்துச்சு அப்படி மாதிரி இருந்துட்டு ஒரு ஃபுல் அண்ட் ஃபிளட்ஜான ஒரு சூப்பரான ஒரு கதையை வந்துட்டு மேடி அவர் நடிச்சிருக்காரு. இந்த கதையில வந்துட்டு அவர் வாழ்ந்திருக்காரான்னு கேட்டா எஸ் அஃப்கோர்ஸ், இந்த கதையில வந்துட்டு நம்முடைய மேடி வந்து வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். எனக்கு உண்மையிலே இந்த படம் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு வாழ்க்கை வரலாறை வந்துட்டு இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. மேடி வந்துட்டு இப்போ ரீசெண்டா நிறைய வரலாறு படைச்ச கதைகள்லாம் நடிக்கிறாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த படம் கூட வந்துட்டு ரொம்ப அழகா கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வந்துட்டு இப்போ வாய்ஸ் இருக்குல்ல, பேசுறது, இப்ப நான் வந்து இந்த மைக் வச்சு பேசுறேன், ஸோ அதே மாதிரிதான் அங்கேயும் அந்த ஸ்பாட் இது டப்பிங் கிடையாது. ரீசெண்டா ஏதோ நிறைய படங்கள்ல இருந்து அவர் டப்பிங்கே பண்றது இல்லையா, ஃபுல்லா வந்துட்டு லைவா வந்து ரெக்கார்ட் பண்றாங்க. ஸோ அது வந்து உண்மையிலேயே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா, நல்லா இருக்கு. ஸோ சில பல மிஸ்டேக்ஸை டப்பிங் பண்ணலாம், பட் ஆனால் அவர் அப்படி பண்ண மாட்டாராம். ஸோ அது வந்துட்டு இங்க சொல்றாரு. அண்ட் வேற என்ன அப்படின்னா வந்துட்டு கடைசியா ஜிடி நாயுடு அவருடைய ஹிஸ்டரியை வந்துட்டு ரொம்ப சூப்பரா காமிச்சிருக்காங்க. நீங்களும் அந்த ஹிஸ்டரியை வந்துட்டு பார்க்கணும், அண்ட் கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒருத்தருடைய வாழ்க்கையை வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா ஹிஸ்டரியை செக் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த படத்தை பாருங்க. ஆனா இந்த படத்தை வந்துட்டு காமிச்சது கொஞ்சம் தான் சொல்றாங்க. இதை வந்து வெப் சீரிஸா கன்வெர்ட் பண்ணியிருந்தா இன்னும் நிறைய சீக்வன்ஸை காமிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, நீங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கறது கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க, நான் வெயிட் பண்றேன். அண்ட் உங்களுக்கு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. இந்த படம் எனக்கு சாட்டிஸ்ஃபைங் தான், ரொம்ப பிடிச்சிருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. எதை காமிக்கணுமோ அதை கரெக்டாக காமிச்சிருக்கிறாங்க, எதை காமிக்க கூடாதோ அதை காமிக்கல. ஸோ நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய ஐடியாலஜி எல்லாம் சொல்லுங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ்.